சார்ஜ் ஏறுது உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். சார்ஜ் நல்லா பக்காவே ஏறுது. ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி சிம்பிளாக ஹோம்மேடாக பவர் பேங்க் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் 3 வோல்ட்டுக்கு மட்டும் இல்லை 5 வோல்ட்டுக்கும் சப்ளை பண்ணோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு வாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரி, ஃபஸ்ட்டு இந்த பவர் பேங்க் செய்கிறதுக்கு இது போல் 2 பேட்டரி தேவை. 2 லித்தியம் பேட்டரியோட வோல்ட்டு 3.4, அப்புறம் இன்னொரு பேட்டரியோட வோல்ட்டு 3.7, டோட்டலாக 11.1 வோல்ட் வருது பேட்டரியிலேருந்து. நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு சர்க்கியூட் தேவை. இதுக்கு பேர் இந்த பவர் பேங்க் சர்க்கியூட்டு. இதுதான் பவர் பேங்க்குக்கு ஒரு மெயின் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பவர் பேங்கை போடுறதுக்கு இது போல் ஒரு சின்ன பாக்ஸ் தேவைப்படும். சரி வாங்க பவர் பேங்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு பேட்டரியும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு பேட்டரியோட ப்ளஸ்ஸையும் ஒரு சைடும் 2 பேட்டரியோட மைனஸ் ஒரு சைடும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணக்கப்புறம் இதை போல் டேப் யூஸ் பண்ணினா டைட்டாக ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டினாக்கப்புறம் இதுதான் நம்மளோட பவர் பேங்க் சர்க்கியூட். இதை அந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும். இந்த பவர் பேங்க் சர்க்கியூட்டில் மொத்தம் 2 ஹோல் இருக்கும். ஃபஸ்ட்டில் B+, அதுக்கப்புறம் B- இருக்கும். பேட்டரியோட ப்ளஸ்ஸை இந்த B+லையும் பேட்டரியோட மைனஸை இந்த B- கனெக்ட் பண்ணணும். நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா சர்க்கியூட் போர்ட் வெடிஞ்சிரும். இதை மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவர் பேங்கோட பேட்டரி வோல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.1 வோல்ட் வருது. மொத்தம் இந்த 3.7 வோல்ட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் 4 லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 வோல்ட்டுக்கு மேலே உங்களால் பவர் எடுக்க முடியும். எனக்கு 11.1 போகிறதுனால 3 பேட்டரியோடு நிறுத்திக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 4 லித்தியம் பேட்டரி போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியும் சர்க்கியூட் போர்டை கனெக்ட் கொடுத்தாச்சு. இதை போல் கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம சால்ட்ரிங் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 2 பேட்டரியோட பாசிட்டிவையும் சர்க்கியூட் போர்டோட பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணுங்கள். 2 பேட்டரியோட நெகட்டிவும் சர்க்கியூட் போர்டோட நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் நான் இந்த போல் ஷேப்புக்கு சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கிட்டேன். ஹோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ள ஹாலோ கன் யூஸ் பண்ணி நான் ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாலோ கன் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பவர் பேங்கை செக் பண்ணுற நேரம் வந்தாச்சு. இப்போது சார்ஜிங் கேபிள் எடுத்தாச்சு. இப்போ அதோட போர்ட்டை நான் வந்து இந்த ஃபீமேல் போர்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் இதை ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணால் பார்த்தாலே தெரியுது சார்ஜ் ஏறுது. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். சார்ஜ் நல்லா பக்காவே ஏறுது. இதை இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை 5 வோல்ட் ஃபோனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் விவோ, ஓப்போ, ரியல்மி எல்லா ஃபோனுக்கும் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பவர் பேங்க்கில் ரெட் கலர் லைட்டு இண்டிகேட் பண்ணுது. சார்ஜ் ஏறுறதை இண்டிகேட் பண்ணுது ரெட் கலர் லைட் மூலயமா. ஸோ அவள் தான் நம்ம பவர் பேங்க் பக்கா வேலை செய்யுது. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய் காய்ஸ்.